டீம்ல நீங்க இவ்வளவு நேரம் என்ன பேசுறீங்கன்னா ஜெயில போடுங்க. என்னை வந்து இப்படி தொட்டி அடிச்சிட்டானாலும் ஜெயில தான் போடணும். என் பொண்ணையோ என் அக்கா தங்கச்சியோ ரேப் பண்ணி கொண்டாலும் ஜெயில தான் போடணும். அவன் வந்து கழுத்தை தண்ணை எடுத்தாலும் ஜெயில தான் போடணும். 200-300 ரூபா குண்டு வச்சு கொண்டாலும் ஜெயில தான் போடணும். சலுகைன்றாங்க. ஜெயிலையா நிரப்பி உட்காந்து சோறு போடணுமா? கல்யாணம் முடிச்சோம் அவ்வளவு வெளில இருக்கிறத உள்ள இருக்க தான் விரும்புறாங்க. இப்போலாம் சந்தோஷமா உள்ள இருப்பான். தேவையில்லம்பா. நீங்க குற்றத்தோட அளவீடு அடிப்படையிலே அவங்களோட சிறை தண்டனைகள் நிர்ணயிக்கப்படுது. 6 மாசம் 1 வருஷம் ஆயுள் சிறை அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு கொசு வந்து கடிச்ச உடனே டக்குன்னு அடிச்சோம்னா அந்த கொசு செத்து போயிடும். ஆனா கொசுக்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கொசு உருவாவதுக்கான காரணத்தை நாம கண்டுதான் நம்ம ஆராயணும். நாங்களும் அதே சொல்றோம். அவர் கரெக்டா சொல்றாரு ஐயா. சின்ன தப்பு பண்ணா அதுக்கு தப்புல கொடுக்குறாங்க. கரெக்ட் தான். ஒவ்வொரு செக்ஷன் 6 மாசம் 1 வருஷம் கொடுக்குறாங்க. அதே பார்டர்ல வாங்க. டாப் என்ன? அதான் மரண தண்டனை. அதை கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஆள், ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்குறான்ல, கொலை பண்றான்ல. எனக்கு தேவையில்லாத நான் கொலை பண்றேன்ல. ஒரு சட்டத்தை நான் கையில் எடுக்கும்போது ஒரு தனி மனிதன் நான் கையில் எடுக்கும்போது ஒரு கவர்மெண்ட் எடுக்க கூடாது. தனி மனிதனோட உணர்ச்சி வசப்படுகிறது. அப்படிதான் அரசும் உணர்ச்சி வசப்பட முடியுமா? நீதிங்கிற சென்ஸ் என்ன? பாதிக்கப்பட்டவன் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கணும். எப்ப காம்பன்சேஷன் கிடைக்குது? நான் ஒரு பெண்ணு என்ன கற்பனை பண்ணிக்கிறேங்க. என்ன ஒரு 10 பேர் சேர்ந்து ரேப் பண்றானுங்க. அவனை ஜெயில கூட்டு வச்சு அவனுக்கு எதுவும் ஆஃபர் எல்லாம் கொடுக்காம அவனை நல்லபடியா வளர்த்தா திருப்தியா இருந்துருவானா? என்ன தொட்டங்க எல்லாம் சாவணும்னாக நான் நினைப்பேன். நம்ம மனநிலை வந்து டக்குனு நான் கெட்ட வார்த்தை திட்டா அப்படின்னா உடனே அவனுக்கு போய் அருவா எடுத்து வெட்டணும், அவனை கொல்லணும், அவனை வெட்டணும் அப்படிங்கிற மனநிலை. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இந்திய சிறையில் உள்ள அத்தனை பேரையும் உங்க கணக்குப்படி பார்த்தா, அதை பாதிக்கப்பட்ட நபரோட என்னப்படி பார்த்தா அவங்க அத்தனை பேருமே தூக்குலையில போடணும். திரு வள்ளிநாயகம், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் நீதிமன்றம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் 3 கருத்துக்களை பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல்ல உங்களுக்கு அப்ரிசியேஷன். என்ன அப்ரிசியேஷன்னா,